Hi friends, welcome to GD Law Series. இன்னைக்கு வீடியோல நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நோட்டிஃபிகேஷனை பத்தி தான் பார்க்க போறோம். என்னன்னா டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்படுற அஃபிலியேட்டட் லா காலேஜஸ் ஆக இருக்கட்டும், சோயலாக இருக்கட்டும், இரண்டுத்துக்குமே 3 years LLBக்கான அட்மிஷனுக்கான ஃபர்தரான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே வெளியிட்டாங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆள் கொடுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2024-25 கொடுத்துருக்காங்க. 3 years பொறுத்த வரைக்கும் 2 வகையான கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அதாவது டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் சோயல் என்ற ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்ற காலேஜ் ஆனர்ஸ் என்ற கோர்ஸும், அதுக்கப்புறம் அஃபிலியேட்டட் லா காலேஜஸான கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட்டில் LLB 3 years கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இதுக்கு எலிஜிபிள் மார்க் எவ்வளோ, என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் த கோர்ஸ் 3 years LLB ஆனர்ஸ் டிகிரிக்கு ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா இந்த தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே இது பெருங்குடியில் இருக்குது. சென்னையில் மட்டும்தான் இந்த ஆனர்ஸ் கோர்ஸ் ஆனது நீங்கள் படிக்க முடியும். இதற்கான குவாலிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் நீங்கள் என்ன முடிச்சிருக்கணும்னா, எனி அண்டர் கிராஜுவேட், அதாவது யூஜி முடிச்சிருக்கணும். என்ன பேட்டர்னில் முடிச்சிருக்கணும்னா 10th 12th 3 years அந்த பேட்டர்னில் முடிச்சிருக்கணும், அல்லது 10th 3 years + 3 years இந்த பேட்டர்னில் ஏதாவது ஒரு ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டியில் நீங்கள் முடிச்சிருக்கணும். அதே போல் எலிஜிபிள் மார்க் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆனர்ஸ் பொறுத்த வரைக்கும் SC ST கேட்டகரிக்கு எலிஜிபிள் மார்க் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான எலிஜிபிள் மார்க் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 55% சொல்லியிருக்காங்க. அதர்ஸ்க்கு ஜென்ரலாக 60% சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்படுற அஃபிலியேட்டட் லா காலேஜஸான கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் காலேஜஸ் பற்றி பார்க்க போகிறோம். அவங்க ஆஃபர் பண்ணுற கோர்ஸ் என்னென்னா 3 years LLB டிகிரி கோர்சஸ் ஆனது ஆஃபர் பண்ணுறாங்க. இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் சேம் தான். யூஜி டிகிரி முடிச்சிருக்கணும், 10 years 10th 12th + 3 years என்ற பேட்டர்னில் முடிச்சிருக்கணும். இல்லைனா 10th 3 years + 3 years + ஸ்ட்ரீமிங் இந்த எலிஜிபிள் இருக்கணும். ஏதாவது ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிச்சிருக்கணும். அதே போல் எலிஜிபிள் மினிமம் மார்க்ஸ் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கணும்னா, யூஜி டிகிரியில் SC ST கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 40% ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் அதர்ஸ்க்கு 45% நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இதுதான் எலிஜிபிள் மார்க்ஸாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ரெண்டுத்துக்குமே அப்ளை பண்ணணும். அதாவது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா அண்ட் அஃபிலியேட்டட் லா காலேஜஸ்க்கும் அப்ளை பண்ணால் ரெண்டுத்துக்குமே தனித்தனியாக அப்ளிகேஷன் தான் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் இந்த அப்ளிகேஷனை அப்ளை பண்ண முடியும். டைரெக்டாக எங்கேயுமே நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது இல்லை. அதற்கான வெப்சைட்டு www.tndalu.ac.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணாலே போதுமானது. இதில் மோட் ஆஃப் செலெக்ஷன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய மெரிட் பேஸில் தான் இது செலக்ட் பண்ணுவாங்க. எந்த ஒரு மீடியேட்டர் நான் ரெக்கமெண்டேஷனில் சீட் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட பைசா கொடுத்து ஏமாறாதீங்க. அதுக்கு நிர்வாகம் பொறுப்பாகாதுன்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் எதனா என்கொயரிஸ் இருந்தால் அதுக்கான கான்டாக்ட் நம்பரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபீஸை பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது நேம் ஆஃப் த கோர்ஸாக 3 years LLB ஆனர்ஸ் டிகிரிக்கு நீங்கள் இன்றைக்கு 3/7/2024 இதுக்கான அப்ளிகேஷனை ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் எப்போ கொடுத்துருக்காங்கன்னா 24/7/2024 கொடுத்துருக்காங்க. அதே போல் அப்ளிகேஷன் ஃபீஸாக SC STக்கு 500 rupees, அதர்ஸ்க்கு 1000 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 3 years LLB டிகிரிக்கு அஃபிலியேட்டட் லா காலேஜஸ்க்கு அப்ளிகேஷன் 3/7/2024 ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இன்றையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே போல் லாஸ்ட் டேட் 24/7/2024 தான். இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸு SC ST அப்ளிகண்ட்டுக்கு 250 ரூபாயும், அதர்ஸ்க்கு 500 ரூபாயும் பே பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லெவலில் ஆனர்ஸ் கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணணும்னாலும் சரி, அஃபிலியேட்டட் லா காலேஜஸில் 3 years LLB அப்ளை பண்ணணும்னாலும் சரி, ரெண்டுத்துக்குமே செப்பரேட் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். செப்பரேட்டாக அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இதற்கான லாஸ்ட் டேட்டு 24/7/2024 வரைக்கும். அப்ளை பண்ணுறது இன்னையிலேருந்து, அதாவது 3/7/2024
2024 நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷனை எப்படி அப்ளை பண்ணுறது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸோ யாராவது லா காலேஜில் சேரணும் இருக்காங்களா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.